கடலைப்பருப்பு பாயாசம் செய்யலாம். கடலைப்பருப்பு 1 கப்பு சேர்த்துருவோம். 1 கப்பு தண்ணி, மஞ்சள் தூள், நெய். 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. மத்து வச்சு ஒன்றும் அதிகமாக மசிச்சு விட்டுடலாம். 3/4 கப்பு வெல்லத்தை சேர்த்துருவோம். 1/2 கப்பு தண்ணி. வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருவோம். நெய் சூடானதும் தேங்காவை சேர்த்துருவோம். முந்திரி பருப்பும் தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. கடலைப்பருப்பை சேர்த்துருவோம். வெல்லத்தை வடிகட்டிடலாம். 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள், கடைசியாக துருவின தேங்காய் 1/2 கப்பு. கடலைப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.